வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு பாஸ்மதி அரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ சிக்கன் எலும்பு இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 15 பீன்ஸ், பெரிய சைஸ் கேரட்டில் 1, 4 முட்டை, கொஞ்சம் முட்டைக்கோஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 5 பல் பூண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல மிளகுத்தூள், தேங்காய் எண்ணெய். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வைக்கலாம். அது சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி அது சூடாகும் போதே நம்ம சிக்கனை பொரித்து எடுத்துடலாம். அதில் கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு வத்தல் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது வெள்ளைச்சோள மாவு. இது இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கலாம். இப்போது சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். சிக்கன் வெந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு தண்ணி சூடாயிருச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துருங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துங்கன்னா தான் நம்ம அரிசி வேக வைக்கும்போது அது சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதில் அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சாதம் வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், சிக்கன் பொரிஞ்சிருச்சு. இப்போ சிக்கனை வெளியே எடுத்துடலாம். சிக்கனை பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நமக்கு சாதமும் வெந்துருச்சு. சாதம் ரொம்ப குழைய வேகக்கூடாது. ஒரு 90% வெந்தால் போதும். இப்போ சாதத்தை வடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சாதத்தை வடிச்சிருங்க. தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுருங்க. இதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ நாம் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு முட்டையை நம்ம வறுத்து எடுத்துடலாம். நான் 4 முட்டை சேர்த்துருக்குறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் முட்டை சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதில் கொஞ்சமாக இனி நல்ல மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். முட்டை நல்லா வறண்டு வந்துருச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றிடலாம். அடுத்து கொஞ்சம் பெரிய ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வெட்டி வச்சுருக்கிற இஞ்சியையும் பூண்டையும் உள்ளே சேர்த்துடலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். லைட்டாக கலர் மாறும்போது நம்ம வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. நம்ம சேர்க்குற காய்கறி ரொம்ப குழைய வேகக்கூடாது. இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சாதத்துலேயும் உப்பு சேர்த்துட்டோம், சிக்கன் பொரிக்கும் போதும் உப்பு சேர்த்துட்டோம். அதனால் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு இங்கே சேர்த்தா போதும். பாருங்கள், இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்திங்கன்னா இது ரொம்ப குழைய வந்துடும். தண்ணி சேர்க்காமலே இதை ஒரு 3/4 அளவுக்கு வேக வச்சு எடுக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்கிற சில்லி சாஸை உள்ளே சேர்த்துடலாம்.
சோயா சாஸையும் உள்ளே சேர்த்துருங்க. இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறிடுங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற சாதத்தை உள்ளே சேர்த்துடலாம். அதோட முட்டையையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த சாதம் உடையாத அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளறாதீங்க, சாதம் உடைஞ்சிரும். கொஞ்சம் பொறுமையாக கிளறி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இனி நாம் சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் இதை எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இனி கடைசியாக கொஞ்சம் நல்ல மிளகுத்தூளை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலே இதை பண்ணலாம். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. பொதுவாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் இந்த மாதிரி சாப்பிடுவோம். இதை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.